படம் சூப்பரா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. படம் எல்லாரும் வந்து கண்டிப்பா பார்க்கலாம் தியேட்டர்ல. ஆமா, பாலிடிக்ஸ் நிறைய இருக்குது. ஸோ மொழி போர் தான், அது ஹிஸ்டரியை பத்தி தான் பேசியிருக்காங்க. எல்லாமே கரெக்டா பேசியிருக்காங்க. அந்த டைம்ல நடந்த மொழி பிரச்சனையை பத்தி தான். ஸோ அந்த டைம்ல வந்து இருந்த பொலிட்டிஷியன்ஸ் யாரோ அவங்கள காட்டியிருக்காங்க. ஸோ அந்த டைம்ல என்னென்ன நடந்துச்சோ, ஸோ நிறைய விஷயம் கட் பண்ணியிருக்காங்க. ஸோ கட் பண்ணாம மேபி போட்டிருந்தா ஃபர்ஸ்ட் ஷோக்கு அது கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பர். யாரோட பெர்ஃபார்மன்ஸ்ல எந்த ஒரு குறையும் இல்லை, பக்காவா போச்சு. படம் எங்கேயுமே லாக் ஆகல. செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. எங்கேயுமே எதுவுமே லாகெல்லாம் கிடையாது. ஆக்சுவலி அவரோட வில்லன் கேரக்டர் நமக்கு கன்வின்சிங்கா தான் இருக்கு. ஓகே, இவர் வில்லன் கேரக்டர் தான் அப்படின்னு சொல்லி நம்ம நம்ப வைக்குது. ஆமா, கண்டிப்பா டிஸ்டர்பன்ஸா தான் இருக்கு. சென்சார் கட்டு அந்த வந்து மியூட் நிறைய இடத்துல. ஸோ நிறைய விஷயம் அவங்க சொல்ல வராங்க டீட்டெயிலிங்கா. ஸோ டீட்டெயிலிங்கா சொல்ல முடியல. அது நிறைய மியூட்டால கொஞ்சம் பிரச்சனையா தான் இருக்குது. அது வேற இது வேற, ரெண்டுமே அரசியல் தான் பேசுது. பட் ஆனா அது வேற களத்துல நின்று இருக்கோம், இது வேற களத்துல நின்று இருக்கோம். கிளாஷே ஆகாது ரெண்டுமே. கண்டிப்பா வருத்தம் தான். நான் ஃபர்ஸ்ட் ஷோக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுதான் கிடைக்கல. ஸோ நம்ம எஸ்கே படம் கண்டிப்பா வந்து பார்த்துட்டு சொல்ல வந்துட்டேன். ஸோ நான் வந்து பராசக்தி படம் பார்த்தேன். படம் ரொம்பவே நல்லா இருக்கு. இதுல மெயினா வந்து 3 ஆக்டருங்க நடிச்சிருக்காங்க. ஸோ யாருன்னா ரவி மோகன், சிவகார்த்திகேயன், அதர்வா. இதுல வந்து ஓவர்டேக் பண்ணிட்டாங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் யாருன்னா நம்ம ரவி மோகன் சார் தான் சொல்வேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் வந்து நிறைய ஹீரோ ரோல் பண்ணியிருந்தாலும் வில்லன் கேரக்டர் வந்து இது பண்ணல வேற லெவல் நல்லா இருக்கு. இதுல வந்துட்டு அங்கங்க வந்துட்டு என்னன்னா லேக் இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அவ்வளோக்கா பார்த்து உட்காந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிற மாதிரி இல்லை. பட் நல்லா இருக்கு. ஒரு நல்ல சோசியல் மெசேஜ் கொடுத்துருக்காங்க. இதுல என்னன்னா ஹிந்தி திணிப்பு பத்தி கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம என்னதான் வந்துட்டு நீ தமிழர்களா இருந்தாலும் நீ ஹிந்தி படிச்சே ஆகணும்னு ஒரு கட்டாயம் வந்து யாருக்கும் கிடையாது. உனக்கு தேவை, உனக்கு நீடு இருந்தா அந்த லாங்குவேஜ் கத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காங்க. அதுக்காக படம் பார்க்கலாம், செம்மையா இருக்கு. அது கரெக்ட், நல்ல ஒரு மெசேஜ், சோசியல் மெசேஜ் கொடுத்துருக்காங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஹீரோயின் ரோல் ரொம்பவே நல்லா இருக்கு. சாங் ரொம்பவே நல்லா இருக்கு. இதுல ஃபைட் சீன் செம்மையா இருக்குங்க. ஃபைட் சீனுக்கு ஏத்த மாதிரி பேக்ரவுண்ட் பிஜிஎம் வேற லெவல், செம்மையா இருக்குங்க. கொஞ்சம் தான் லேக் இருக்கு. நான் படம் ஃபுல்லா லேக்லாம் சொல்ல மாட்டேன், நல்லா இருக்கு. வேற என்ன கொஸ்டின்? பிஜிஎம் செம்மையா இருக்குங்க. பிஜிஎம்காக உட்காந்து பார்க்கலாம். சாங் செம்மையா இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா அதர்வா ரோலும் நல்லா இருக்கு. இன்னொன்னு அந்த 70s ஸ்கிரீன் பிளே இருக்கு இல்லையா, ஸ்கிரீன் பிளே வேற லெவல். கரெக்டா கொண்டு வந்திருக்காங்க. படத்துக்கு ஏத்த மாதிரி அந்த ஸ்கிரீன் பிளே கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் சொல்றேன் சார். நம்ம சிவகார்த்திகேயன் சார் வந்து இதுல ஹீரோவா பண்ணிருந்தாலும் அவரே ஓவர்டேக் பண்ணிட்டாரு. ரவி மோகன் சார் பயங்கரமா பண்ணிருக்காங்க வில்லன் ரோல். அடுத்தடுத்து அவருக்கு படம் வந்து வில்லன் ரோல் கொடுத்தாலும் இன்னும் நல்லா இருக்கும். ரெண்டுக்குமே ஆப்டா தான் இருக்காரு அவரு. படம் வந்து நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஒரு மனசுல ஒரு நல்லா ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ற மாதிரி ஒரு படம். சுதா மேம் படம் எப்பயுமே அப்படிதான் இருக்கும். ஸோ இந்த படமும் சூரியனை போடுற தியேட்டர்ல வந்திருக்க வேண்டிய படம். அது மிஸ் பண்ணிட்டோம். இது ஆனா நல்லா இருந்துச்சு படம். ஆக்சுவலா அரசியலை விட்டு தள்ளிடுவோம். அரசியலை தவிர மெயினா என்ன சொல்ல வராங்க, அவங்களுக்கு தாய்மொழி எவ்வளவு முக்கியம். இப்போ ஒருத்தவங்களும் நான் சிந்தனை பண்றேன்னா ஒரு தாய்மொழியில தான் முதல் எனக்கு தோணும். அதுக்கப்புறம் தான் நான் இங்கிலீஷோ வேற ஏதாவது மொழியில யோசிப்பேன். ஸோ நீங்க அப்படி தாய்மொழி இல்லாம வேற ஒரே ஒரு மொழியை ஃபுல்லா திணிக்க பாக்குறது எவ்வளோ பெரிய ஆபத்துன்னு சொல்றாங்க. இந்தியாங்கிறதே வேற்றுமையில் ஒற்றுமை தான்ற கருத்தை சொல்ல வராங்க. ஸோ அதுதான் இந்தியாவில் ஒரு ஒற்றுமை அப்படின்றாங்க. சிவகார்த்திகேயன் வந்து இப்போ வந்து பெரிய ஸ்டார் ஆயிட்டாரு. அவர் பாத்தீங்கன்னா நம்ம விஜய் சார், ஏகே சார் வந்து 2 பேருமே அவங்கவுங்க ஃபீல்ட்ல போயிட்டாங்க. ஸோ அடுத்து எஸ்கே ஒரு வெற்றிடம் மாதிரி இருக்குன்றாங்க தமிழ் சினிமாவில். பார்த்தீங்கன்னா அந்த எஸ்கே சார் தான் ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாரையும் கவர் பண்ணுறாரு. அவர் இந்த மாதிரி ரோல்லாம் இது வந்து நிறைய ஒரு பிரச்சனை வர வேண்டிய ரோல் அதை எடுத்து பண்ணுறாருன்னா அவர் பெரிய பெரிய ரோல் போயிட்டு இருக்காரு, பெரிய பெரிய இடத்துக்கு போறாருன்னு தான் இருக்கும். ஜெயம் ரவி சார் ஃபர்ஸ்ட் டைம் வில்லனா ஆக்ட் பண்ணியிருக்காரு, சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஸ்ரீலீலா மேமும் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஆக்டிங்க்கு தமிழ் டெபியூ. நல்ல இம்பார்ட்டன்டான ரோல் தான் அவங்களும் பண்ணியிருக்காங்க. காமெடியெல்லாம் இல்லை. ஜிவி பிரகாஷ் வந்து பாட்டு பெருசா மனசுல நிக்கல. பட் பிஜிஎம் உங்களுக்கு நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு. அது 100வது படம். ஆனா இந்த மாதிரி படத்துக்கு பாட்டுக்கு பெருசா தேவைப்படாது உங்களுக்கு. அங்கங்க ஒரு 2-3 பாட்டு வருது, மனசுல பெருசா நிக்கல. பட் பிஜிஎம் சூப்பரா இருக்கு. படத்துல காமெடியா இருந்துட்டு, படத்துல அவர் காமெடியாலாம் இல்ல, ஸ்டார்டிங்ல இருந்தே சீரியஸா தான் இருந்தாரு.
ஜெயம் ரவி ஆக்டிங் ஜெயம் ரவி வெர்சஸ் எஸ்கே எப்படி இருக்கு? எனக்கு ஜெயம் ரவியா எஸ்கேவான்னு கேட்டா எனக்கு ஜெயம் ரவி தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எதனால? அது இது வரைக்கும் நம்ம அவங்கள ஹீரோவா தான் பார்த்திருக்கோம். இது வரைக்கும் அந்த லவ் பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் பார்த்திருக்கோம். இது ரொம்ப ரியலிஸ்டிக்கா அப்படியே நமக்கு பார்த்தாலே கோவம் வருது. அவர் பார்த்தாலே அந்த மாதிரி பண்ணியிருந்தாரு. ரொம்ப ஆக்டிங் வைஸ் அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. இப்போ ஜனநாயகனா எஸ்கே இவரு பீட் பண்ணிடுவாரா எப்படி? தெரியலையே, படம் அந்த படம் பார்த்தா தான் சொல்ல முடியும். இல்ல இந்த படத்தை கம்பேர் பண்ணி சொல்றேன். அது பார்த்தா தானே கம்பேரே பண்ண முடியும். இந்த படம் ஆனா நல்லா இருக்கு. இந்த படம் நல்லா இருக்கு. படத்துல நிறைய சென்சார் கட்லாம் வந்துன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு என்ன அரசியல் பேசியிருக்காங்க? கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா சில விஷயங்கள்லாம் பேசியிருப்பாங்க. அதெல்லாம் மியூட் பண்ணியிருக்காங்க. அவங்கள கொஞ்சம் கலாய்க்கிற மாதிரி கிண்டல் பண்ற மாதிரிலாம் பேசியிருப்பாங்கல்ல, அந்த டைலாக்ஸ்லாம் கொஞ்சம் மியூட் பண்ணியிருக்காங்க. சில வார்த்தைகள்லாம் தெரியல, ஞாபகம் இல்லை. பொலிட்டிக்கல் அதிகமா இருக்கு, சுவாரஸ்யம் கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி இருக்கா? இல்ல, எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்தது மூவி. நல்லா இருந்தது. லவ் ட்ராக் எப்படி இருக்கு? லவ் ட்ராக் கொஞ்சம் தான் இருந்தது. அந்த ஃபுல் லவ் ட்ராக்லாம் இல்ல, கொஞ்சம் இருந்தது. நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வாட்ச் உங்களுக்கு நல்ல வாட்சா இருக்குமா? நல்லா இருக்கு. படத்துல ஏதாச்சும் ஒரு சீன் இந்த சீனுக்காகவே வந்து படத்தை பார்க்கலாம் அப்படின்னா நீங்க என்ன சீன் சொல்லுவீங்க? எனக்கு இன்டர்வல் சீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறமா லாஸ்ட்ல வந்துட்டு ஒரு கொஞ்சம் பேசியிருப்பாங்க. சில தமிழ் பொலிட்டிஷியன்ஸே காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. கலைஞர் உள்ள வருவாரா? ஒரு சீன்ல வந்தாரு. இப்போ டிஎம்கே ஓட சாயம் ஏதாவது இருந்துச்சா உள்ள? ஏன்னா படத்தை வந்து டிஎம்கே தான் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க சொல்றாங்க, ரிஜெக்ட் நியூஸ் அந்த மாதிரி. சோ அது ப்ரொபகண்டா மாதிரி ஏதாவது இருக்கா? அந்த மாதிரி தெரியல. பட் அப்போ என்ன இருந்ததோ, அப்போ ஹிஸ்டரியில என்ன இருந்ததோ அந்த அந்த ஆட்சி தான் காமிச்சிருக்காங்க. உங்களால எப்படி கனெக்ட் பண்ணி கொண்டு வந்துச்சு பீரியட் படத்தை? நான் கொஞ்சம் ஹிஸ்டரி எனக்கு தெரியும். கொஞ்சம் தெரியும். ஃபுல்லா தெரியாதுன்னு அவ்வளோ தெரியாது. கொஞ்சம் தெரியும். அதை வச்சு ஓகே இவங்க தான் அப்போ இதை பண்ணாங்க, ஸோ அதை தான் சொல்ல வராங்க அப்படின்ற மாதிரி கனெக்ட் பண்ணி. படம் நல்லாவே இருக்கு. ரவி மோகனோட வில்லன் ஆக்டிங் நல்லாவே இருக்கு.